வடமாகாணத்தில் கொலைகள் தொடர்கின்றன. அரச படைகளின் ஆயுதங்களிலிருந்து, அரச படைகளின் துவக்கிலிருந்து சன்னங்கள் பொதுமக்களை நோக்கி பாய்கின்றன. அனைவரும் சமம், அனைத்து மக்களும் சமம் என்று கூறுகின்ற அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காவின் அரசும் மௌனம் காக்கின்றது. அல்லைப்பிட்டியில் அப்பாவி சிறுவன் ஒருத்தன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். அவர்களது வாகனம் போலீஸ் ஜீப்பை தாண்டி சென்று கொண்டிருந்த பொழுது வலது பக்க கன்னத்தில் சிறுவனது கன்னத்தில் சூடு விழுந்திருக்கின்றது. சூடு விழுந்தவுடன் அவன் மரணமடைந்திருக்கின்றான். சிறுவனை தூக்கி ஆட்டோவில் வைத்து தள்ளிவிட்டிருக்கின்றார் அந்த சிறுவனின் சித்தப்பா. அதன் பின்னர் அந்த சிறுவனின் சித்தப்பாவையும் மற்றவரையும் கூட்டிக் கொண்டு போய் அடுத்த நாள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் மாறி மாறி எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கணும். எப்படி ஊர்காவத்துறை போலீஸ் பொறுப்பதிகாரியின் துவக்கில் இருந்தால் அந்த சன்னம் வெளிவந்திருக்கின்றது என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாமலா வடமாகாணத்திற்கு பொறுப்பான சீனியர் டிஐஜி இருந்திருக்கின்றார்? எங்கே டிஐஜி? எங்கே டிவிஷன் எஸ்எஸ்பி? எங்கே ஏஎஸ்பி? போலீஸ் பொறுப்பதிகாரியை காப்பாற்ற ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திறம்பட கடமையாற்றி இருக்கின்றது. எங்கே மனித உரிமைகள் சார்பாக வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் இயங்குகின்ற மனித உரிமை ஆணையாளர்? எங்கே போலீஸ் கமிஷன்? எங்கே? எல்லோரும் ஒரு திட்டமிட்ட தமிழின படுகொலையை தொடர்ந்தும் அரச படைகள் தொடர்வதற்கு வழிவகுக்கின்ற செயற்பாடா அருள் பயாஸின் கொலை மௌனமாக்கப்பட்டதற்கு காரணம்? ஒரு சிறுவன் வாகனத்தில் ஏறி அச்சமின்றி ஓடுகின்றான் என்றால் ஏற்கனவே அந்த சிறுவனின் சின்னம்மா கூறியிருக்கிற வாக்குமூலப்படி அந்த சிறுவனை போலீசார் பணம் வாங்கி கொண்டு சாரதியாக ஓடுவதற்கு அனுமதி அளித்திருந்திருக்கின்றார்கள் என்பதே உண்மையான வெளிப்பாடு. போலீஸ் அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தி இருந்திருந்தால் அந்த சிறுவன் இன்னொரு தடவை அந்த வாகன சீட்டில் ஏறி ஸ்டேரிங்கை பிடித்திருப்பானா? நடந்திருக்காது. போலீசார் அப்பாவி மக்களை 3 தசாப்த காலமாக இலங்கை அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்திருக்க அதை ஒரு குறுநில மன்னராக ஆட்சி செய்த பிரபாகரனின் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்திருந்த அச்சமே இன்றி அமைதியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்த அந்த தமிழினத்தின் ஒரு சிறுவன் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். எந்த ஒரு காரணமும் இன்று வரைக்கும் யார் சுட்டார்கள், சுடப்பட்ட சன்னம் எந்த துவக்கில் இருந்து வந்தது, இன்று வரைக்கும் அது சம்பந்தமாக எல்லாரும் மௌனமாக இருக்கின்றீர்கள். டிசிடிபிக்கு பாரம் கொடுத்து பூசி மெழுகி புத்திசாலித்தனமாக ஊர்காவத்துறை போலீஸ் பொறுப்பதிகாரியை காப்பாற்றுவதன் நோக்கமா போலீசார் அருள் பயாஸின் கொலையை உடனே அடுத்த நிமிடமே யாருடைய துவக்கு, என்ன சன்னம், எப்படி சன்னம் பாய்ந்தது, அது கொலையா, என்ன நடந்ததென்ற உண்மையை இன்று வரைக்கும் வெளிக்கொண்ட முடியாமல் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களது நியாயமான ஒரு ஜனநாயக உரிமையை, வாழ்வை அச்சுறுத்துகின்ற மாதிரி ஒரு செயலைத்தான் செய்திருக்கின்றதாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு எடுத்து காட்ட விரும்புகிறது. இன்று வரைக்கும்
ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் யார் குற்றவாளி என்று, எவர் சுட்டார் என்று அவரை முன்னிலைப்படுத்தவில்லை. ஒரு ஓஎஸ்சி சுட்டால் அவர் குற்றவாளி கிடையாதா? யாருடைய துவக்கு, யாருடைய பிஸ்டலுக்கிலிருந்து அந்த குண்டு வெளிவந்திருக்கின்றது என்பதை ஏன் இன்று வரைக்கும் இலங்கை போலீஸ் திணைக்களம் ஐஜிபி அவர்கள் இது சம்பந்தமாக அக்கறைப்பட்டு இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த தவறி இருந்திருக்கின்றார்? போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் எங்கே போயிருக்கின்றார்? வடமாகாணம் போலீஸ் திணைக்கள ஐஜிபியின் கட்டுப்பாட்டுகள் இல்லையா? அல்லது வடமாகாணத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு மந்திரி அமைச்சர் இல்லையா? ஏன் அவர்கள் இன்று வரைக்கும் அது சம்பந்தமாக அக்கறைப்படவில்லை? மனித உரிமைகள் இங்கே செத்துவிட்டதா? வடகிழக்கு மாகாணங்களை தவிர அனைத்து மாகாணங்களிலும் துவக்கு சன்னதமாடுகின்றது. பொதுமக்களின் கரங்களிலிருந்து துவக்கு சன்னங்கள் போலீஸை கூட நோக்கி சுடப்படுகின்றன. ஆனால் வடகிழக்கு மாகாணங்களில் அப்பேற்பட்டதொரு நிலை 2009 வைகாசி 19 பின்னர் எங்கும் நடந்திருக்கவில்லை. ஆனால் அரச படைகளின் துவக்கிலிருந்து சன்னங்கள் பொதுமக்களை நோக்கி பாய்ந்திருக்கின்றன. பொதுமக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் இன படுகொலை நடந்தேறி இருந்திருக்கின்றது. அதை யாரும் இலகுவில் ஒழித்தோ மறைத்தோ இல்லாமலாக்கவோ முயல முடியாது. அன்பு தோழர் அன்றகுமார் திசாநாயக்காவின் அரசு அனைத்து மக்களும் இந்த நாட்டில் சம உரிமையை, சம அந்தஸ்து, ஜனநாயகமாக வாழ முடியும் என்று கூறுவாராயிருந்தால் தமிழ் மக்களுக்கு இன்று வரைக்கும் நடந்த இன்னல்கள், கொடுமைகள், அநியாயங்கள் அனைத்துக்கும் ஜனநாயக ரீதியில் அனைவரும் நீதிக்கு முன்னிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு படுகொலை சம்பந்தமாக வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்த படுகொலை சம்பந்தமாக அதற்காக முப்படைகளுக்கும் கட்டுப்பாட்டு இருந்த ஷாலே இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சரத் பொன்சேகா சொல்றார், மனிதாபிமான ரீதியில் நீங்கள் ஈரானிய கடற்படையினரை அவர்களுடைய கப்பலை காப்பாற்றியது சரி, அவர்களுக்கு மனிதாபிமான ரீதியில் உதவி அளித்தது சரி என்று சொல்லுகின்ற சரத் பொன்சேகா கட்டளை தளபதியாக இருக்கும் பொழுது முள்ளிவாய்க்காலில் உயிரோடு கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்ன நடந்தது என்பதை மனிதாபிமானத்தோட அணுக தவறி இருந்திருக்கின்றார். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தான் 2009 வைகாசி 15 கட்டுப்பாட்டு தளபதியாக இருந்திருக்கின்றார். ஏன் மனிதாபிமான ரீதியில் அவ்வளவு மக்களுக்கும் என்ன நடந்தது, எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், அல்லது எங்கே முதலைக்கா அல்ல நடுக்கடலிலா கொன்று வீசப்பட்டார்கள் என்ற உண்மையை இன்று வரைக்கும் கட்டளை தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்களும் சவேந்திர டி சில்வா அவர்களும் அந்த உண்மையை சர்வதேசத்தின் முன், நீதிக்கு முன் சொல்ல தயங்கி இருந்திருக்கிறார்கள், மறுத்திருக்கின்றார்கள், தவறி இருந்திருக்கின்றார்கள். இன்று மட்டும் ஈரானிய கடற்படை வீரர்களுக்கு மட்டும் மனிதாபிமானத்தை பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியாக சரத் பொன்சேகா அவர்கள் முன்வந்து அந்த விடயத்தை செய்தது அன்றகுமார் திசாநாயக்காவின் அரசு சரியென கூற முற்பட்டிருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி, உலகில் வாழ்கின்ற, இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் வேறொரு நீதியா? அருள் பயாஸின் கொலைக்கு சரியான நீதி பெற்றுத்தர வேண்டும். அன்பு தோழர் அனுரகுமார் திசாநாயக்கா தான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கின்றார்.
இந்த நாட்டு ஜனாதிபதியை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அப்பாவி சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். எங்கே ஐஜிபியின் ஆட்சி இல்லையா? ஐஜிபி எங்கே சென்றிருக்கின்றார்? உங்களால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையான நேர்மையான ஒரு சட்டத்தரணியாக அடையாளம் காண்டு கொண்டு வரப்பட்ட ஐஜிபி எங்கே? உங்களால் நியமிக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் எங்கே? உங்களால் நியமிக்கப்பட்டிருக்கும் வடமாகாணத்துக்கான டிஐஜி எங்கே? யாழ்ப்பாண மாவட்ட டிஐஜி எங்கே? யாழ்ப்பாண மாவட்ட எஸ்எஸ்பி டிவிஷன் எங்கே? இந்த ஊர்காவத்துறை பிராந்தியத்துக்கென நியமிக்கப்பட்டிருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் எங்கே? இவ்வளவு பேருடைய கண்களுக்கும் இவ்வளவு பேருடைய ஆளுமைக்கும் உங்களால் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கண்ணுக்கு கூட இந்த அருள் பயாசின் இந்த சிறுவனின் படுகொலை தெரியாமல் போய்விட்டதா? இந்த உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இந்த சிறுவனின் படுகொலைக்கு சரியான நீதியான நியாயமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத விடத்து அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து இலங்கையின் போலீஸ் திணைக்களத்துக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் போராட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஒன்று ஏற்படும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகிறது.